அழகே அழகு சரியில்ல. அடுத்த வரி பேசல. மதிய முடிஞ்ச அளவுக்கு அவங்க அப்பாவும், அவங்க அம்மாவும் சமாதானம் பண்ண பார்க்குறாங்க. மதியம் இருந்துட்டு, இவங்க பண்ணதெல்லாம் சரியா? பணத்த குடுத்தா, பணத்த மட்டும் வாங்கணும். இவங்க வீட்ல கல்யாணம் நின்னு போச்சுன்றதுக்கான நைட்டோட நைட்டா சம்மதம் வாங்கி கல்யாணத்த பண்ணி வைப்பாங்களா? இதனால ஏன் காலேஜ் கூட என்னால் ஒழுங்கா போய் லெசன் எடுக்க முடியல. பார்க்குறவங்க எல்லாருமே இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? இந்த வீட்டில் சாப்பிட்றது குத்தம், படுக்கிறது குத்தம், படிக்கிறது குத்தம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் குத்தத்தை மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் சொல்கிறோம், உன் புருஷனுக்கு திரும்பவும் வேலை கிடைக்கணும். அது கிடைச்சா மட்டும்தான் அவரும் தான் பொண்டாட்டி தனக்காக இந்த வேலையை திருப்பி வாங்கி கொடுத்துருக்கான்னு சொல்லி உன்னை மறுபடியும் காலேஜுக்கு நிம்மதி அனுப்ப விடுவாங்க. இந்த வீட்லேயும் உன்னை சந்தோஷமாக பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக சுரேஷ் இருந்துட்டு வேறு வழி இல்லாமல் மறுபடியும் மதி என்ன தான் பேசுகிறாங்க, அவளை எப்படியாவது நம்ம சமாதானம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மதிக்கிட்ட போயிட்டு, என் அம்மா என் அப்பா நடந்துக்கிட்டதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு என் வேலை ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு எனக்கு இந்த வேலையை மட்டும் எப்படியாவது வாங்கி கொடுத்துரு. என் கையில் இவர் என்னுடைய ஹஸ்பண்ட் தான், தெரியாமல் இவர் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அந்த கம்ப்ளைண்ட்டை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்குறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க.